சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்ட இவள் அப்பழுக்கில்லாத பத்தினி பெண்தான். நான் விரும்பும் சக்தியை அடைய இவள் குழந்தையை பயன்படுத்தியே தீருவேன். கற்பகவல்லியின் குழந்தை இருக்கும் இடத்தை என் கண்களுக்கு காட்டு. குருதேவா, 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 என்ன இது அதிசயம்? எந்த காளிக்கு அந்த குழந்தையை பலி கொடுக்க சொன்னீர்களோ அந்த காளியின் மடியிலேயே அந்த குழந்தை இருக்கிறது. நான் என்ன செய்வது? இப்போது நான் என்ன செய்வது குருதேவா? ஜடாதரா, பூர்வீகத்தில் சித்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்ட ஒரு புண்ணிய பூமியில் அந்த குழந்தை இருக்கிறது. தெய்வ சக்தியுள்ள அந்த எல்லைக்குள் உன் மந்திர சக்தியால் நுழையவே முடியாது. அப்படியானால் நான் விரும்பிய வரத்தை அடைவதற்கு வழி? அதை உன் மந்திரத்தை விட தந்திரத்தால் தான் நீ அடைய முடியும். எப்படி குருதேவா? தயவு செய்து சொல்லுங்கள். சக்தி நிறைந்த எல்லைக்குள்ளிருந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர நீ ஒரு சதி செய்ய வேண்டும். பெற்ற தாயை கொண்டே குழந்தையை கடத்தி வர முயற்சி செய்ய வேண்டும். வருகிறேன் குருதேவா. அந்த முயற்சியில் நீ அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இவ இன்னும் அந்த ரங்கையாவை மறக்கலேன்னு தெரியுது. அவன் புலிக்காட்டுலதான் இருக்காங்கிறத கேள்விப்பட்டு இவ அவனை பார்க்க போயிருக்கணும். அவளுக்கு என்ன ஆபத்து வருமோ நினைச்சேன். என் நெஞ்சு பதறுங்க. சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்க. போங்க. விட உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன். உன்னை அழிச்சாதான் யாத்திரை அடங்கும். தாராளமா விட்டு. ஒரு காதலிக்கையில சாகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா என்ன? ஆனா என்னுடைய மரணம் அநியாயமா ஒரு குழந்தைய அனாதையாக்கிடுமே தான் பாக்குறேன். ஆமா, அதோ கள்ளம் கப்படம் இல்லாம சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கேன். அந்த பிஞ்சு உள்ளத்தை தான் சொல்றேன். அந்த குழந்தை உங்க அண்ணனும் அண்ணியும் பல வருஷம் தவமிருந்து பெத்த குழந்தை. பெத்தவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சுட்டு வந்து காட்டுல ரகசியமா வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறியா? இருக்கு. இதான் காரணம். என் நண்பனோட உயிரை காப்பாத்தவங்களுக்காக தான் இந்த வனவாசத்தை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். இதை நீ தப்பு நினைச்சா இப்பவே என்ன கொண்டுடு. என்ன மன்னிச்சிருங்க. மத்தவங்க உங்களை தவறா பேசுறத தாங்கிக்க முடியாம ஆத்திரத்துல அறிவிழந்துட்டு எழுந்து. ஊர் எல்லாம் வந்துருச்சு. உன்னை பாதுகாப்பா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போற திருப்தியோட நான் திரும்பி போறேன். குழந்தைகிட்ட எப்படி உன்னை பத்தியும் பெத்தவங்களை பத்தியும் சொல்லாம மறைச்சியோ அதே மாதிரி உங்க அண்ணா அண்ணிக்கிட்டையும் குழந்தைய சந்திச்ச விஷயத்த சொல்ல மாட்டேன் நம்புறேன். இந்த பிரிவெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். அதுக்கப்புறம் பெத்தவங்க கிட்ட குழந்தையும் உங்ககிட்ட நானும் வந்து சேர்ந்துருவேன். உங்க தியாக வேள்வியில கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கிற நம்ம காதல் முழுசா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நீங்க திரும்பி வந்து என்னை ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு போறேன். என் நம்பிக்கை வீண் போகல. என் புள்ள உயிரோட இருக்கிறாங்கிற நல்ல செய்தியை எனக்கு தெரிவிச்சுட்டேன். இது ஒன்னே போதும் அத்தா.
இது ஒன்னே போதும். கற்பகவல்லி, இதற்காகத்தான் நானும் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். மரியாதையாக உன் குழந்தையை கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்து விடு. என் குழந்தைய உங்கிட்ட எதுக்காக ஒப்படைக்கணும்? வெட்டுகிறவன் ஆட்டை விலை பேசுவது நிச்சயமாக வளர்ப்பதற்காக அல்ல. அட பாவி, அப்படின்னா என் குழந்தைய? ஆமா, அதனால் இதுவரை மனிதர்களுக்கு கிடைக்காத மகாசக்தி எனக்கு கிடைக்கும். உன் குழந்தைக்கு மோட்சம் கிடைக்கும். முடியாது, முடியாது. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. அப்படி என்றால் நீ வீடு திரும்பும் போது உன் கணவனுடைய மரணச் செய்தி உன்னை வரவேற்க காத்திருக்கும். அதற்கு தயாராக இரு. ஜோபா, உன் கணவனின் உயிரை பறிக்கப் போகும் என் பாம்பு உருவத்தை. என் உயிரோட வைக்கும் நீ இந்த கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது. அப்பா, அப்பா. ஜடாதரா, நீ பெரிய மந்திரவாதி, ஆனால் காரியவாதி அல்ல. மந்திரம் கால் மதி முக்கால் என்பதை மறந்து விட்டாயா? முதலில் அந்த கற்பகவல்லியின் எதிரில் அவள் புருஷனை அணுவணுவாக சித்திரவதை செய்துவிட்டு உன் கோரிக்கையை கேட்டிருந்தால் பயத்தில் அவள் பணிந்திருப்பாள், உன் எண்ணமும் பலித்திருக்கும். ஆனால் நீ அவசரப்பட்டு விட்டாள். குருதேவா, ஒருவருடைய உயிரை ஒரே அடியாக அழிப்பதை விட ஒவ்வொரு வினாடியும் அவர்களை நிம்மதியில்லாமல் செய்வது கொடுமையானது. அந்த கொடுமையை நீ செய்து பார், உன் கோரிக்கை நிறைவேறும். அப்படியே செய்கிறேன் குருதேவா. அந்த பத்தினி பெண்ணின் கணவனை அவள் கண்ணெதிரிலேயே படாத பாடுபடுத்துகிறேன். அவளை பணிய வைத்து காட்டுகிறேன் குருதேவா. வெந்நீர் ஆறிட போகுது, சீக்கிரமா குடிங்க. நேத்து சமைஞ்ச புள்ள, நெய்யு சோறும் தின்னும் புள்ள, பாத்துக்கிட்டு போற புள்ள, உன் பல்வரிச பகட்டு தடி. என்னது கொடுமையா இருக்கு? சாப்பிடுங்க.
அத்தா, இது என்ன மாயம்? யாரோ ஏவல் செஞ்சு விட்டா மாதிரி இந்த வீட்டுல திடீர்னு ஏதேதோ நடக்குது. இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன அத்தா பாவம் செஞ்சேன்? என்னங்க விடிஞ்சதுல இருந்து வெறும் வயித்தோட இருக்கீங்களே, இந்த பாலையாவது குடிங்க. வராதே, வராதே, என் பக்கத்துல வராதே, வராதே. என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் புருஷனை இப்படி சித்திரவதை செய்யாது. என் மாங்கல்யத்தை காப்பாத்து. நீ மனைவி ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் தாய் ஸ்தானத்தை இழந்தே ஆக வேண்டும். இதில் வேறத்தற்கு இடமே இல்லை. அவசரம் ஒன்றுமில்லை, நிதானமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா. என்ன சொல்லுகிறார்? நான் தீர்க்கமா சொல்றேன், தெய்வ சக்திக்கு முன்னால உன் மந்திர சக்தி ஒண்ணும் செய்ய முடியாது. நான் கும்பிடுற காளியாத்தா என் புள்ளையும் புருஷனையும் உங்ககிட்ட இருந்து காப்பாற்றியே தீருவா.